15ஆம் நூற்றாண்டுல காளமேகம்னு ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார். எத்தனை பேருக்கு இங்கே வர தெரியும் காளமேக புலவரை? அருமை, சிறப்பு. புத்தக கண்காட்சிக்கு வந்தவங்கெல்லாம் தமிழ் அறிஞர்கள்னு நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. இவர் ஆசுகவின்னு சொல்லுவாங்க. ஆசுகவினா என்ன? ஒரு தலைப்பை கொடுத்தீங்கன்னா கொடுத்த மாத்திரத்திலேயே ஒரு கவிதை பாடிடுவார். அது மட்டும் இல்லை, இரட்டுற மொழிதல்னு சொல்லுவாங்க, சிலேடைன்னு. ஒரே ஒரு பாடலுக்கு 2 பொருள் இருக்கிற மாதிரி எழுதுறதுல இவர் வல்லவர். இதில் மட்டும் வல்லவர் இல்லை, இவர்கிட்ட யாராவது வம்பு வச்சுக்கிட்டா மனுஷன் சும்மா இருக்க மாட்டார். பாட்டாலே ஏளனப்படுத்தி கொன்றுவார். இதனாலே அவர் அந்த காலத்தில் வசைபாட காளமேகம், யாரையாவது திட்டணும்னா இந்த ஆளை கூப்பிடியா அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருந்தார். இன்னைக்கு இந்த இணைய காலத்தில் இவர் வந்திருந்தாருன்னா என்ன பேர் வச்சுருப்போம்? லொல்லு காளமேகம், கலாய் காளமேகம், அப்படி ஏதாவது வச்சு கொண்டாடி இருப்போம்ல. இவருடைய மொழி ஆற்றலால் ஆண்ட அந்த மன்னர்களிடம் இவருக்கு பெரிய செல்வாக்கு இருந்தது. எல்லா காலத்திலுமே இந்த வைத்தறிச்சல் கூட்டம் ஒன்று கூடயே சுற்றிட்டு இருக்கும் தெரியுங்களா? அதுவும் இந்த புலவர்கள்ட்ட, பாவம் ஏழை புலவர்கள் கேட்கவே வேணாம், அது ஒரு கூட்டம் இருந்திருக்கும் போல இருக்கு. இது நாங்கள் எப்படி கற்பனை பண்ணுறோன்னா, அவருடைய சில நகைச்சுவை அடிப்படையிலான குறும்பாடல்கள் 2 நாங்கள் பாட போகிறோம். இதில் என்ன சிறப்புன்றதை இப்போ நாங்கள் இப்படி கற்பனை பண்ணியிருக்கோம். ஒரு நாள் காளமேக புலவரின் வீட்டுக்கு சென்று அவருடைய வீட்டுக்கு வெளியே திண்ணையில் ஒரு 4-5 வயிற்றறிச்சல் புலவர்கள் அமர்ந்து கொண்டு, காளமேகம் வெளியே வாயா அப்படின்னு கூப்பிட்டு, ஏதோ ரொம்ப உன்னை பற்றி பெருசாக பேசிக்கிறாங்களாமே ஆசுகவின்னு, சொன்ன உடனே பாடுவியாமே, எங்கே அவரால் முடியாதுன்னு நினச்சி இவங்க ஒரு சவால் வைத்திருக்கலாம். ஒரே ஒரு எழுத்தை வச்சு ஒரு பாடல் பாடியா பார்ப்போம் அப்படின்னு. ஒரு எழுத்தை வைத்தா ஒரே எழுத்தின் பிற வடிவங்களை பயன்படுத்திக்கலாம். எடுத்துக்காட்டாக த, தா, தி, தி, து, து, இதை மட்டுமே வச்சு ஒரு பாடல் ஏற்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் உள்ளே சிரிச்சுக்கிறாங்க. இவரால் பண்ண முடியாது, நம்மக்கிட்ட தோத்ததா ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஆசுகவி உடனே 4 வரிகளில் இந்த ஒரே எழுத்தை வைத்து ஒரு பாடல் ஏற்றுகிறார். இதுங்கெல்லாம் அரண்டு போயிருதுங்க. அதற்கு பொருளும் உண்டு. இப்போ பொருளை உங்களுக்கு சொன்னால் உங்களால் சுவைக்க முடியும். அந்த பொருளை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஓசை நயத்தை மட்டும் கேட்டு பாருங்களேன். எல்லா காலத்துலையும் இருக்கிற அதே பிரச்சனை தான். காதலனை பிரிஞ்சு வாடுறா காதலி, அவனுக்கு தூது அனுப்ப நினைக்கிறா, யார் அனுப்புறதுன்னு தெரியல. அதான் இந்த பாட்டு. தாதி தூதோ தீது, பணிப்பெண் மூலமா தூது அனுப்புறது சரி வராது. தத்தை தூது ஓதாது, கிளி தூத ஒழுங்கா சொல்லாது. தூதி தூது ஒத்தித்த தூததே, தோழி மூலமா தூது சொல்லலாம்னா தூது தாமதமாயிடும். தாது ஒத்த துத்தி தத்தாதே, பூவில் இருக்கிற மகரந்தங்கள் மாதிரியான தேமல்கள் என் மேனியில படராது. துதி துத்தே தொத்தீது, இறைவனை துதித்து வழிபடுறது கூட இப்போதைக்கு உதவாது. தித்தித்தது ஓதித்திது. இனிக்கிற காதலனோட பேரை ஓயாம மனசுக்குள்ள மந்திரம் மாதிரி சொல்றதுதான் இப்போதைக்கு ஒரே வழி. பொருட்சுவையோட பாடலை கேட்கலாம். இங்கிலீஷில் ஒரு இடியம் இருக்குல்ல, ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மேலோட்டமாக ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தெரியும், கொஞ்சம் ஆழ்ந்து கொஞ்சம் இடக்கா யோசித்தோம்னா வேற ஒரு பொருள் கிடைக்கும்னு. இந்த பாடலினுடைய முதல் வரி என்ன பாருங்க, தாதி தூதோ தீது. தாதினா பணிப்பெண். காளமேக புலவர் என்ன சொல்கிறாரு, பணிப்பெண் மூலமாக தூது அனுப்புறது தீதுங்கிறாரு. நாங்கள் என்ன யோசித்தோம்,
இந்த உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை அனுபவம் பலர் கதைகளை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஒருத்தன் ஃப்ரெண்டு சொல்லுவான், டே அவகிட்ட போய் இந்த காதல் கடிதத்தை எனக்காக கொடுத்துட்டு வாடான்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் செட்டில் ஆயிடுவாங்க. இப்போ காலமேக புலவர் எழுதுனது அந்த வகையோன்னு சந்தேகம் வருது. தாதி தூதோ தீதுங்கிறாரு, பனிப்பெண்ணு அனுப்புனா அது தீதுங்கிறாரு. அந்த காலத்தில் இந்த விவகாரம் நிறையா நடந்திருக்கும் போல இருக்குல்ல, வாய்ப்பு இருக்கலாம். சரி, இப்போ நம்ம திண்ணை வாசலுக்கு வருவோம். அந்த புலவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி, என்னடா எதையோ கேட்க போய் இது பாட்டுக்கு பாடி வச்சிருச்சு. அப்போ இன்னொருத்தன் சொல்லியிருப்பான், யோ எதையோ முன்னாடியே எழுதி வச்சிருப்பான் போல இருக்கு, இன்னொன்று கேட்டு பாரியா சிக்கிடுவான்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அடுத்த ஆள் சொல்கிறான், எங்க இதே ஒரே எழுத்தின் 9 வடிவங்களை வைத்துக்கொண்டு வேற ஒரு பாடு ஏற்று பார்ப்போம். அதையும் உடனே ஏற்றிருப்பார் போல இருக்கு. இதே எழுத்து இன்னொரு பாடல், பொருளுக்கு முன்னால் ஓசை நயம். பூவிலிருந்து தேனை குடிச்சிட்டு போற வண்டை பார்த்து கேட்குற மாதிரி புலவர் இந்த பாட்டை அமைச்சிருக்காரு. தத்தி தாது ஊதுதி, தத்தி தாவி பூவுல இருந்து தேனை குடிக்கிற, தாது ஊதி தத்துதி, தேனை குடிச்சிட்டு திரும்பவும் தத்தி தாவி போற, துத்தி துதைதி, துத்தி அப்படின்னு ஓசை எழுப்பிக்கிட்டே போற, துதைது அத்தாது ஊதுதி, திரும்பவும் அடுத்த பூவுல இருக்கிற தேனை குடிக்கிற. தித்தித்த தித்தித்த தாது எது? இதுல எந்த பூவுல இருந்த தேன் மிகவும் இனிப்பா இருந்துச்சு? தித்தித்தது எத்தாதும் தித்தித்த தாது. எல்லா பூவுல இருக்கிற தேனும் இனிப்பா இருந்தாலும் இதுல எந்த பூவுல இருந்த தேன் மிகவும் இனிப்பா இருந்ததுன்னு சொல்ல அப்படின்னு புலவர் வண்டை பார்த்து கேட்கிறார். இப்ப பொருட்சுவையோட இந்த பாட்டுல கேட்கிறார். காளமேக புலவருக்கு இந்த கைத்தட்டு போதும்னு நினைக்கிறீங்களா? சரி, அவருடைய மொழி ஆற்றலுக்கு இந்த பாராட்டு. இந்த நம்ம மொழியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு எழுத்தின் ஓசையை வைத்து பிற ஏதாவது மொழிகளில் இந்த மாதிரி ஏற்ற முடியுமா? நீங்கள் கொஞ்சம் விசாரித்து பாருங்களேன். நமக்கு தெரியல, நானும் முடிந்த வரைக்கும் பலரிடம் கேட்டிருக்கிறேன். இப்போ இங்கிலீஷில் நம்ம நாப்பெரழ்ச்சி தொடர்கள்லாம் இருக்க, தமிழில் இருக்க மாதிரி இங்கிலீஷில் பெட்டி பாட்டம் பட்டர்லாம் சொல்லுவாங்கள்ல, அது ஆரம்பிக்கிறது மட்டும்தான் பிபின்னு இருக்கும், உள்ளே எல்லாம் இருக்கும். அப்படி ஒரே எழுத்தின் வடிவங்களை வச்சு வேற மொழியில் இது சாத்தியமா அப்படின்னு நீங்கள் விசாரிச்சு பாருங்க. நம்ம யாமறிந்த மொழிகளிலேன்னு பாரதியார் சொல்லுவார்ல, அவர் படித்த 7-8 மொழிகளை வச்சு அழகாக ஒப்பிட்டு சொன்னார். உலகத்திலே கிடையாதுன்னு எப்போவுமே நம்ம அப்படி பொறுப்பற்று பேசக்கூடாது. அதனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன், போய் விசாரித்து பாருங்கள் பிற மொழிகளில் இந்த சாத்தியக்கூறுகள் உள்ளனவான்னு.